السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒவ்வொரு புதன்கிழமையிலும் நடந்து வரக்கூடிய இந்த வகுப்பில் தொடர்ச்சியாக நாம் உள்ளங்களை தூய்மைப்படுத்துவோம் என்ற ஒரு தொடர் நிகழ்ச்சியில் இருக்கிறோம். இந்த தலைப்பு பேசப்படுவதற்கான காரணங்களை நாம் ஒவ்வொரு வாரமும் நினைவுபடுத்தி வருகிறோம். மனித வெற்றி என்பது அவன் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதிலே தான் இருக்கிறது. நம்ம எவ்வளவுதான் பெரிய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும் உள்ளம் தூய்மைப்படுத்தப்படாத வரையும் அந்த வணக்க வழிபாடுகளால் நாம் வெற்றி பெற முடியாது. பொதுவாக நஃப்ஸ் அப்படின்றது பல்வேறு வகையான தீய உணர்வுகள் அல்லது மோசமான சிந்தனைகளுக்கு உட்படும். அதுதான் அதனுடைய இயல்பு. எப்போதும் நாம் நம்மை நோக்கி கேள்வி கேட்டுக்கொண்டு நமது உள்ளங்களை தூய்மைப்படுத்தி கொண்டே நாம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த தலைப்பை நாம் வழங்கி வருகிறோம். அந்த வகையில் கடைசியாக நஃப்ஸுடைய வகைகளை பற்றி நாம் படித்தோம். அதில் 3 வகைகளில் 2 ஞாபகப்படுத்தினேன். ஒன்று நஃப்சுல் அம்மாரா, நஃப்சுல் லவ்வாமா. 3வதை நான் சொல்லலை, ஏண்டா அதுதான் இந்த தலைப்போட பிரதானமான பகுதி. அது கடைசியாக மிக விரிவாக பேசப்பட இருக்குதுன்றதுக்காக அதை சொல்லாமல் தாண்டி போனேன். என்றாலும் அந்த நஃப்சுல் முத்மஇன்னா என்கிற 3வது வகையை கொஞ்சம் சுருக்கமாக நினைவுபடுத்திவிட்டு கடந்த வகுப்பில் நாங்கள் அல் கல்பை பற்றி படித்தோம். கல்பு என்பது 3 வகை. முதலாவது வகை அல் கல்புல் மையித், மன்னிக்கணும், அல் கல்பு சலீம் அல்லது அல் கல்பு சஹீஹ், ஈடேற்றம் உள்ள அல்லது சீரான உள்ளம். 2வது அல் கல்புல் மையித், 3வது அல் கல்புல் மரீத். 3 வகையான கல்புகளை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அதில் முதல் வகையை நான் சொல்லிட்டேன். அப்போ அந்நஃப்சுல் முத்மஇன்னா அப்படின்னு சொல்வது, ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, இதா செகந்த நஃப்சு இலல்லாஹ் அஸ்ஸ வஜல், உன்னுடைய ஆத்மா, உன்னுடைய நஃப்ஸு அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அது அமைதியடையுமாக இருந்தார். வத்மஅன்ன பிதிக்ரி, அல்லாஹ்வுடைய திக்ர், நினைவுகள், அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறுதல் அல்லது தொழுகையில் ஈடுபடுதல், திக்ரிலே அது அமைதி பெறுகிறது. குர்ஆனை கேட்கும்போது உள்ளம் இன்னும் கேட்கணும் மாதிரி தோணுது. அந்த குர்ஆனிய வசனங்கள் உள்ளத்தில் தாக்கத்தை உண்டாக்குகிறது. தொழுகைக்கு போகும்போது அந்த தொழுகை நமக்கு ஒரு பாரமானதாக இல்லை. தொழுகையிலே நமது நிம்மதி இருக்கிறது, நமது ஆறுதல் இருக்கிறது. கஷ்டமான நேரங்களில் நமது உள்ளம் தொழுகையை நோக்கி அழைக்கிறது. அப்போ அந்த இறை நினைவோடு நமது உள்ளம் அமைதி பெறுகிறது. குர்ஆனிய வசனங்கள் நமது உள்ளத்தை அமைதிப்படுத்துறேன்டா நீங்கள் நினச்சிக்கொள்ளுங்க, நமது உள்ளம் அதாவது முத்மஇன்னாக அது அமைதி அடைந்திருக்கிறது. வ அனாபத் இலைஹி,
எப்போதுமே அல்லாஹ்வை நோக்கி அது மீண்டு கொண்டிருக்கிறது. அதே போல வஷ்தாகத் இலா லிகாஇ, அல்லாஹ்வை சந்திப்பதிலே பேராசை கொள்கிறது. அதாவது அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு அது ரொம்ப கடுமையாக விருப்பப்படுகிறது. அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருப்பதிலே தான் அந்த உள்ளம் முழு அமைதி அடைகிறது. எனவே இந்த உள்ளத்துக்கு தான் அந்நஃப்சுல் முத்மஇன்னா என்று நாம் சொல்றோம். எனவே இப்படிப்பட்டவர்களைத்தான் அல்லாஹு தஆலா மரண நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த, ஈடேற்றம் அடைந்த, இறை நினைவுகளால் நிம்மதி பெறக்கூடிய அந்த நஃப்ஸே இர்ஜிஇ இலா ரப்பிக், உம்முடைய ரப்பின் பால் நீ திரும்பி விடு. ராதியத்தன் மர்தியா, அல்லாஹு தஆலா சொல்றான். அல்லாஹ்வை பொருந்தி கொண்ட நிலையில் நீ அல்லாஹ்வில் திரும்பி விடு என்று அல்லாஹு தஆலா சூரா அல் ஃபஜ்ர்ல சொல்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல் முத்மஇன்னா என்றது அல் முஸத்திகா, உண்மைப்படுத்தக்கூடியதாக அந்த உள்ளம் இருக்கும். ஹுவல் முஃமின் இத்மஅன்னத் நஃப்ஸுஹு இலா மா வஅதல்லாஹ், ஒரு மூமின் அல்லாஹ் தனக்கு வாக்களித்திருக்கின்ற அந்த சொர்க்கத்தில், அந்த கைரிலே, அந்த நன்மையிலே அது முழுமையாக சந்தோஷமாக நிம்மதி அடைந்திருக்கும். ஈமானை சுமந்தவர், இறை நினைவை அடைந்தவர் அந்த நினைவோடு தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். அல்லாஹ்வுடைய பெயர்களை, அல்லாஹ்வுடைய பண்புகளை அறிந்து கொள்வதிலே அந்த உள்ளம் எப்போதும் ஆசையோடு இருக்கும். அல்லாஹ்வுடைய செய்திகளில் எந்த ஒன்றுமே உள்ளத்தில் சுபஹாத், சந்தேகங்களை அது ஏற்படுத்தாது. இந்த நிலையில் எந்த உள்ளம் இருக்குமோ அதுதான் அந்நஃப்சுல் முத்மஇன்னா என்று நாம் வழங்குறோம். அப்ப சுருக்கமாக நாம் தெரிஞ்சிராய்ந்தா, உலகத்தில் இந்த அந்நஃப்சுல் முத்மஇன்னா நமக்கு வந்தா, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நம்முடைய உள்ளத்துக்குள்ள எந்த வகையான புரளுதல்களை உண்டாக்காது, தடுமாற்றங்களை உண்டாக்காது. எல்லா நிலையிலும் அல்லாஹ் எதை தந்தானோ அது அல்லாஹ்ட, அல்லாஹ் எதை என்னிடமிருந்து எடுத்துக்கிட்டானோ அதுவும் அல்லாஹ்வுடையது. அப்ப அந்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா அஸாப மின் முஸீபத்தி, எந்த ஒரு முசீபத் சோதனை ஏற்பட்டாலும் இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டுதான் அது நடைபெறுகிறது. வமை யுமின் பில்லாஹ், யார் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறானோ யஹ்தி கல்பஹு, அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் நேர்வழிப்படுத்துகிறான். உதடுகளை உடம்ப நேர்வழிப்படுத்துறது இல்லை, உள்ளம் என்ன செய்யணும், நேர்வழியாக இருக்கணும். அப்போ அல்லாஹு தஆலா இந்த இடத்துல என்ன சொல்றான்டா, ஒரு உண்மையான நஃப்சுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த, உண்மைப்படுத்தக்கூடிய, இறை நினைவிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிற உள்ளத்தை பொறுத்தவரையும் அது மிகச்சிறந்த ஒரு உள்ளம். அதுதான் உள்ள நஃப்ஸ்ல ஆக மேல்தரத்தில் உள்ளது. அல்லாஹு தஆலா அந்த நிலையை அடையிறதுக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இப்ப நான் கடந்த வகுப்புல கல்பு சம்பந்தமா பேசினோம். கல்பு சம்பந்தமா ஏன் நாம பேசினோம் அப்படின்றதுக்கான காரணத்தை நான் சொன்னேன். இந்த நஃப்ஸுக்கும் கல்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இந்த கல்பு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற இந்த மனிதனுடைய உறுப்பு என்பது, அல்லது மனிதன் சிந்திக்கக்கூடிய மனித உறுப்பிலேயே ஒரு அரசனை போல, உணர்வுகள் எல்லாம் கல்புல இருந்து தான் பிறக்குது. உணர்வுகளுக்கான ஒரு கேந்திர நிலையமாக கல்பு இருக்கு. எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை நீங்க சீர்படுத்தினீங்கடா முழு உடம்பும் சீராகிவிடும் என்று சொன்னாங்க. கல்பை எப்பவுமே என்ன செய்யணும், நீங்க துப்புரவாகவே வச்சுக்கொள்ளணும். கல்புல ஈமானை கொண்டு நீங்க நிரப்பணும். முஹப்பத், அல்லாஹ்வை பற்றிய நேசத்தை கொண்டு அதை நிறைக்கணும். ஈமானை நிறைக்கிறதுக்கு கல்புல ஈமானை நாம் உருவாக்குவதற்கான அஸ்பாபுகளை, வழிமுறைகளை நாங்க தேடணும். அதற்கான பயிற்சிகளில் நாங்க ஈடுபடணும். எனவே கல்பு என்பது எப்போதெல்லாம் சீர்கட்டு விடுமோ, சீர்கட்ட அந்த கல்புல இருந்து நல்ல எண்ணங்கள் உதிக்காது. நஃப்ஸ் எப்பவும் என்ன செய்யாது, சரியான சீரான கல்பு இல்லைண்டா நஃப்ஸ் பாவத்தை நோக்கித்தான் இழுத்துக்கிட்டு போகும். ஏன்னா அது இருக்கிற இடம் சரியில்ல, அது உண்டாகிற அந்த கேந்திர நிலையம் தவறாகி விட்டது. எனவே எப்பவுமே கல்பை நாம சரியா வச்சுக்கொள்ளணும். அப்ப கல்புன் சஹீஹ் அல்லது கல்புன் சலீம், ஈடேற்றம் உள்ள சிறந்த உள்ளமாக நம்முடைய உள்ளம் இருக்கணும். அதனுடைய 10 வகைகளை நான் கடந்த வகுப்புல உங்களுக்கு விளக்கப்படுத்திக்கிறேன். சில சகோதரர்கள் சொன்னாங்க இதை குறிப்பா தந்தா நல்லது. அப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு முடிகிற டைம்ல இதுவரைக்கும் நடத்தினதை
நான் இன்ஷா அல்லாஹ் தமிழ் இன்னும் அதில் அரபு மட்டும்தான் இருக்கு, சிலதுகளுக்கு தான் நான் தமிழ் எடுத்துக்கிறேன். முழுமையாக இந்த குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களையும் தமிழோட போட்டு கடைசியாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இதில் கலந்து கொண்டவர்களுக்கு ஒரு பிடிஎஃபாக கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு இன்ஷா அல்லாஹ் நான் செய்கிறேன். ரெண்டாவது வகையான, முதலாவது நாங்கள் பார்த்தோம் கல்பு சஹி, அப்படிதானே, சிறந்த, அதாவது சஹின்றது நோயில்லாத உள்ளம், ஈடேற்றமடைந்த சிறந்த உள்ளம் அப்படின்றத கல்பை பார்த்தோம். ரெண்டாவது நாங்கள் பார்க்க போறது என்னடா அல் கல்புல் மையித். இந்த அல் கல்புல் மையித் என்னடா, நம்ம நேரடியான வார்த்தையில சொல்லணும் மௌத்தா போன கல்பு, இறந்து விட்ட மரணித்து விட்ட ஒரு கல்பு. இது அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நிலைமைக்கு யாருமே போய்விடப்படாது. ஒரு அறிஞர் சொல்றாரு, நிறைய மனிதர்கள் மௌத்தா போறதுக்காக கவலைப்படுறாங்க, ஆனா உள்ளங்கள் செத்து போய் கிடக்குது நிறைய பேருக்கு. அதுக்கு தான் மனுஷன் அழணும். எதுக்கு அழுகிறோம்? யாராவது நம்மளோட ஒரு ஆள் மௌத்தா போய்த்தாருன்றதுக்கு, ஒரு உடம்பு மௌத்தா போனதுக்காக அழுகிறோம். ஆனால் அநேகமான மனிதர்களுடைய உள்ளங்கள் மரணித்து விட்டது அப்படின்னு சொல்றான். நல்ல ஒரு வார்த்தை. அப்ப அல் கல்புல் மையத்துண்டா என்ன? வஹுவ தித்துல் கல்பி சலீம். நம்ம கல்பு சலீம் பார்த்தோமே, அதுல அப்படியே எதிர்மறையானதுதான் கல்புல் மையத். அதுல குணங்கள் என்னன்றதை சொல்லுவாங்க. ஃபஹுவ லா யஅரிஃபு ரப்பஹு. அந்த கல்பு எப்படிப்பட்டதுண்டா, தன்னுடைய ரப்பை அது அறிந்து கொள்ளாது, அதுக்கு முயற்சியும் செய்யாது. வலா யஅபுதுஹு பி அம்ரி. அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அது வழிபடாது. வமா யுஹிப்புஹு வயர்தாஹு. அல்லாஹ்வை அது விரும்பவும் மாட்டாது, அல்லாஹ்வை அது பொருந்திக் கொள்ளவும் மாட்டாது. பல் ஹுவ வாகிஃபுன் மஅ ஷஹவாத்திஹி வ லஸ்ஸாத்திஹி. அது ஆசாபாசங்கள், மோசமான ஷஹவாத்னு சொல்லுவாங்க, ஆசைகளாலும் இன்பங்கள், இந்த உலக இன்பங்களாலும் அது புரண்டு போயிருக்கும். வலவ் கான ஃபீஹா சஹ்து ரப்பிஹி வ கதபு. அவன் ஆசைப்படுறதெல்லாம் செய்வான், அந்த ஆசை அவன் செய்கிற விஷயம் அல்லாஹ்வுக்கு கோபமூற்ற விஷயமா இருந்தாலும் அதை அவன் கேர் பண்ண மாட்டான். இந்த விஷயத்தை செஞ்சா அல்லாஹ் நம்மளை கோபிப்பானே, அல்லாஹ்ட கோபத்தை நாம் அடையணுமே, அல்லாஹ் நம்மளை பொருந்திக் கொள்ள மாட்டானே என்று அவனுக்கு கவலை வராது. ஃபஹுவ லா யுபாலி இதா ஃபாஸ பிஷஹவதிஹி வ ஹவ்விஹி. அவன் செய்கிற விஷயங்களில இது அல்லாஹ்வுடைய விருப்பம் இருக்குமா, அல்லாஹ் விரும்புவானா, இதை பத்தி எந்த விதமான கணக்கையும் அவன் எடுக்க மாட்டான். அது மாத்திரமல்ல, ஃபஹுவ முத்தஅப்பிதுன் லிகைரில்லாஹ். சில போது அவன் அல்லாஹ் அல்லாதவைகளை அவன் வணங்குகிறான். இன் அஹப்ப அஹப்ப லிஹவாஹு. அவன் எதை நேசித்தாலும் அவனோட மனோ இச்சை நேசிக்க சொன்னா நேசிக்கிறான். வ இன் அப்கத அப்கத லிஹவாஹு. எதை அவன் கோபிச்சாலும் அவன் ஹவா மனசு கோபிக்க சொன்னா, இதுல அல்லாஹ்ட திருப்தி அவன் பார்க்கறல. அவன் மனசு ஒருவனை நேசிக்க சொன்னா நேசிக்கிறான், அவன் மனசு ஒருத்தனை வெறுக்க சொன்னா வெறுக்கிறான். அப்ப அல்லாஹ்வுக்காக அவன் இல்ல, அவன் ஷஹவாத்துக்காக, அவன் இன்பத்துக்காகத்தான் அவன் வாழுகிறான். வ இன் அஅதா அஅதா லிஹவாஹு. அவன் எதையாவது கொடுக்கணும்னா அவன் மன இச்சையின் அடிப்படையில் அவன் கொடுக்கிறான். இது அல்லாஹ்ட திருப்தி இல்ல அவன் மெயின் நோக்கம். வ இன் மனஅ மனஅ லிஹவாஹு. எதையாவது அவன் கொடுக்காம தடுத்தால் அவன் தன்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் தான் தவிர்கிறான். ஃபஹுவ, அதாவது அவனிடத்துல அல்லாஹ்வுடைய அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய அடையாளங்கள் அவன் வாழ்க்கையில உண்டாகும். அவனுக்கு முன்னால இருப்பதெல்லாம் அவனோட மனோ இச்சை தான். மனோ இச்சைக்கு என்ன அவனுக்கு சரின்னு தெரியுதோ அதை செய்கிறான். மனோ இச்சைக்கு பின்னால் அவன் போகிறான். அவனுடைய ஆசா பாசங்கள், ஷஹவாத்துக்கள், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மோசமான உணர்வுகள் தான் அவனை வழிநடத்துகிறது. வல் ஜஹ்லு சாயிகு. அவனுடைய மடமைதான் அவனை இந்த வாழ்க்கையிலே அவனை ஓட்டிச் செல்கிறது. வல் கஃப்லத்து மர்கபுஹு. பொடுபோக்குத்தனம் என்பது அவன் ஏறிச் செல்கிற வாகனமாக அவனுக்கு இருக்கிறது. எனவே அதாவது மௌத்தா போன அல்லது இறந்து விட்ட உள்ளம் என்பது இது போன்ற பல அடையாளங்களை கொண்டிருக்கிறது என்று இந்த நூலுடைய ஆசிரியர் மிக அழகாக சொல்றான். இன்னும் ஏராளமான விஷயங்கள். அப்ப நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னண்டா, அவன் அல்லாஹ்வை வணங்க மாட்டான், அவன் மனோ இச்சையின் அடிப்படையில் அவன் எல்லா விஷயங்களையும் அமைச்சு கொள்றான். அவன் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அவன் ஆசைக்குத்தான் செய்யறானே தவிர இது அல்லாஹ் விரும்புறானா வெறுக்கிறான், அவனுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ செய்யறான். அப்ப அல்லாஹ்வை பத்தி அவன் கண்டுகொள்றான் இல்ல, அல்லாஹ் என்னை கோபிப்பான், என்னோடு வெறுப்பான் அல்லது என்னை சபிப்பான், எந்த விதமான கவலையும் அவனுக்கு இருக்காது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த உள்ளங்களை பொறுத்தவரையும் இந்த கல்பை பொறுத்தவரையும் 13 வகையாக குர்ஆன் சொல்கிறது. 13 வகையான
கல்புகளை பற்றி குர்ஆன் சொல்கிறது. இந்த 13 வகையான கல்பு என்பது கல்புன் மையித், மௌத்தா போன இறந்து போன உள்ளம் என்று நாம் சொல்கிறோம். அது என்ன கல்புல் மையித் என்று முதலாவது வகை? அந்த கல்பு அல்லாஹு தஆலா சொல்றான், அந்த கல்பு அதாவது முத்திரை வைக்கப்பட்டுட்டு மூடப்பட்டு விட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். மத்பூஉன் அலை துபிஅ அப்படின்னு சொல்லுவாங்க. துபிஅன்னா என்னது? அது சீல் வச்சாச்சு, அது ஓப்பன் ஆகாது. நீங்க குர்ஆன் என்ன அல்லாஹ்ட எந்த ஒரு வசனத்தை நீங்க அதுக்கு சொன்னாலும் அது உள்வாங்காது. குர்ஆன்ல நீங்க பாருங்க, நரகத்துக்கு போறவங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், படிச்சிருப்பீங்க. வலகத் ذرأنا لجهنم كثيرا من الجن والانس, மனிதர்களிலும் ஜின்களிலும் அநேகமானவர்களை நாம் நரகத்துக்காக படைத்திருக்கிறோம். லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்களை நாம் கொடுத்திருக்கிறோம், ஆனால் சிந்திக்கிறார்கள் இல்லை. வலஹும் ஆதானுன், காதுகளை நாம் கொடுத்திருக்கிறோம், லா யஸ்மஊன பிஹா. வலஹும் அயுனுன், கண்களை கொடுத்திருக்கிறோம், லா யுபஸிரூன பிஹா. அல்லாஹ் சொல்றான், கேட்கிறாங்களும் இல்லை, சிந்திக்கிறாங்களும் இல்லை, பார்க்கறாங்களும் இல்லை. அல்லாஹ் எதை பத்தி சொல்றான் அப்படின்னா, காது செவுடுன்னு அர்த்தமா, கண் குருடுன்னு அர்த்தமா, உள்ள எதையுமே சிந்திக்காதுன்னு அர்த்தமா? உள்ள சிந்திக்காம அன்னைக்கு சந்திரனை போய் சுத்திக்கிட்டு வந்தான், நீல நிலவுல போய் இறங்குனதா இல்லையான்னு தெரியல, இறங்குன்னு சொல்றான். இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் உள்ளத்துக்கு சம்பந்தம் இல்லாம எப்படி மனுஷனால முடியும்? அப்ப என்ன, எதை அவன் சிந்திக்கணுமோ அதை சிந்திக்கிறான் இல்லை, அதான் பிரச்சனை. உலகத்தை பத்தி நல்லா தான் சிந்திக்கிறான், ஆனால் அல்லாஹு தஆலா சொல்றான் லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன்றான். அவங்க அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான், உலாயிக கல் அன்ஆம், கால் ஆடு மாடுகளை போல அவங்க இருக்கிறாங்க, கால்நடைகளை போல இருக்கிறார்கள், அதை விட அவர்கள் வழிகட்டு விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். காரணம் என்னண்டா, இந்த உள்ளம் மூடப்பட்டுட்டா அதுக்கு பிறகு மிருகத்துக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது வலகத் கர்ரம்னா பனி ஆதம்ன்றான், ஆதமுடைய சந்ததிகளை நாம் சங்கைப்படுத்தி இருக்கிறோம், கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், தரையிலும் கடலிலும் அவர்களை நாம் சுமந்து செல்கிறோம். வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், நல்லவைகளை உணவாக நாம் கொடுக்கிறோம். வஃபத்தல்நாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலன்றான், நாம் படைத்த ஏராளமான படைப்புகளை விட அவர்களை நாம் சிறப்பித்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். அப்ப மிகச்சிறந்த ஒரு படைப்பு, லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மிக அழகான முறையில அல்லாஹ் மனிதனை படைச்சிக்கிறேன்றான். ஆனா அவ்வளவு அழகாக கண்ணியப்படுத்தப்பட்ட மனிதன் அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான் உலாயிக கல் அன்ஆம்ன்றான், அவங்க மிருகங்களை போல வைத்தாங்க, மிருகங்களை போன்று இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு பல்ஹும் அதல் என்றான். மிருகத்தை அல்லாஹ் ஈக்குவல் பண்ணிட்டு அதோட நிப்பாட்டல, இவன் அதை விட மோசம் அப்படின்றான். அது ஏன் அதை விட மோசம்னு சொன்னா, மிருகங்களை பொறுத்தவரையும் அவைகளெல்லாம் அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்றன. வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், இந்த வானம் பூமியில உள்ளவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டது. அல்லாஹ் சொல்றான், அலம் தர, நபியே நீங்க பார்க்கலையா, அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், இந்த வானம் பூமியில உள்ளவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சிரம்பணிது. நான் அடிக்கடி இந்த வசனம் சொல்லுவேன். அஷ்ஷம்சு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபால் வஷ்ஷஜர் வத்தவாப், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மரங்கள், மலைகள், இவை எல்லாமே அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் சொல்றான் அதை விட மோசம்ன்றான். அப்ப அல்லாஹ்வுக்கு வழிபடுவதுன்ற வகையில நீ பார்த்தா மிருகத்தோட மோசமாயிக்கிறான். அது அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்தா இல்லையா அப்படின்ற மாதிரி அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப முதலாவது வகையாக நாம் பார்க்கிறோம் மத்பூஉன் அலை, அதாவது மரணித்த இறந்து போன அந்த உள்ளம்ன்றதுல முதலாவது அல்லாஹ் சொல்றான் தில்கல் குரா, கடந்த கால வரலாறுகளை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஒரு கிராமத்தை பத்தி சொல்லி போட்டு நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇஹா, அது அந்த அந்த ஊர் அதனுடைய செய்திகளை உங்களுக்கு நாம் சொல்கிறோம். வலகத் ஜாஅத்ஹும் ருசுலுஹும் பில் பையினாத், நமது தூதர்கள் அவர்களிடம் தெளிவான செய்திகளை கொண்டு வந்தார்கள். ஃபமா கானூ லியுமினூ பிமா கذبوا மின் قبل, அவர்களுக்கு முன்னால் இந்த எந்த இறைவேதம் மறுக்கப்பட்டதோ அதே போன்று அவர்களும் அதை ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான் கذلك يطبع الله على قلوب الكافرين, இவ்வாறுதான் இறை நிராகரிப்பில் ஈடுபடுகிறவர்களுடைய உள்ளங்களை நாம் முத்திரை வைத்து விடுகிறோம், அது மூடிடுறோம். அல்லாஹ் சொல்றான் அது செத்து போச்சு, அதுல எந்த ஃபீலிங்கும் இல்லை, அது செய்திகளை உள்வாங்காது. கடந்த காலத்துல அவங்களோட மூதாதையர்கள் எதை செஞ்சாங்களோ அதே வேலையை தான் இவங்களும் செய்யறாங்க. என்ன காரணம், அவங்களோட உள்ளங்கள் மூடப்பட்டு விட்டது அப்படின்னா க்ளோஸ், அது ஏற்றுக்கொள்ளாது, அது சிந்திக்காது. அல்லாஹ் பாதுகாக்கணும், இப்படியான ஒரு நிலைமையை நமது உள்ளங்கள் அடைந்து விடக்கூடாது.
அப்ப அல்லாஹ் இதை வேற இடத்துல சொல்றான், அவலம் யஹ்தி லில்லதீன யரிசூனல் அர்த மின் பஅதி அஹ்லிஹா. அதாவது ஒரு 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 சாராருக்கு பிறகு அந்த இடத்தை அனந்தரமாக கொள்கிற ஒரு சமுதாயத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், லவ் நஷா அஸப்னாஹும் பிதுனூபிஹிம், நாங்க நாடி இருந்தால் அவர்களுடைய குற்றங்களுக்காக இவர்களையும் தண்டித்திருப்போம். வநத்பஉ அலா குலூபிஹிம் ஃபஹும் லா யஸ்மஊன், அவங்களோட உள்ளங்களுக்கு நாங்கள் முத்திர வச்சிருப்போம், அவர்களுக்கு கேட்க முடியாது. இந்த இடத்துல ஒரு செய்தியை நீங்க விளங்கணும். லா யஸ்மஊனுக்கும் உள்ளங்களுக்கு முத்திரை வைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? கேள்விகள், நம்மளோட கேள்விகள் உள்ளங்களை போய் சென்றடையணும். நமக்கு எதை கேட்குறோமோ எதை காதோட அப்படியே ரிட்டர்ன் அனுப்பிடப்படாது. சொல்லக்கூடிய அல்லாஹ் குர்ஆனை சொல்ற நேரத்தில் அவர்களுக்கு அல்லாஹ்வோட வசனங்களை ஓதி காட்டப்படுற நேரத்தில் வஜிலத் குலூபுஹும்ன்றான். கேள்வி உள்ளத்தை போய் தட்டணும். வழங்குதா சொல்றது, உள்ளத்தை போய் அதை சென்றடைஞ்சாதான் அது பிரயோசனமானது. அல்லாஹ்வுடைய செய்திகள் நமது உள்ளத்துக்குள்ள எந்த அதிர்வலைகளையும் அது உண்டாக்கல, அல்லாஹ் பற்றிய அச்சத்தை அது உண்டாக்கலண்டா இமீடியட் நாம அதுக்கு இலாஜ், அதுக்கு சிகிச்சை பண்ணுவதற்கான வேலையில நம்ம இறங்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், நாங்க நாடி இருந்தா அவங்களோட குற்றத்துக்காக அவர்களுடைய காதுகள்ல கேட்கிறத உள்ளங்களுக்கு சென்றடையாமல் நாங்கள் அதை மூடி இருப்போம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனவே மூடிய உள்ளம் என்பது அது செத்துப்போன உள்ளத்தை போன்றது தான் என்பதை நாம் இதிலிருந்து பார்க்கிறோம். இதே மாதிரி நிறைய சூரா முஹம்மத் இல்ல 16வது வசனத்திலே நீங்க பார்க்கலாம், உலாயிக அல்லதீன தபஅல்லாஹு அலா குலூபிஹிம் அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு அவர்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் முத்திர வச்சிட்டோம், சீல் வைத்து விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ அல் கல்புல் மையத்துல முதலாவது என்ன வகை? அல் கல்புல், அதாவது அது முத்திரையிடப்பட்ட சீல் பண்ணப்பட்ட உள்ளம் முதலாவது வகை. இரண்டாவது வகை என்னடா காசின், இறுகி போன உள்ளம். ஒரு அதாவது உள்ளம் எப்பவுமே லையினா இருக்கணும், மென்மையாக இருக்கணும். செய்திகள் சொல்லப்படும் போது அந்த உள்ளம் அதை உள்வாங்கிறதா இருக்கணும். எப்ப உள்ளம் இறுகி பேய்த்ததோ அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த இடத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தகூனு கல்லதீன நசுல்லா, எவர்கள் அல்லாஹ்வை மறந்துட்டாங்களோ, எவர்களை அல்லாஹ் மறந்துட்டானோ அந்த மாதிரி நீங்க ஆகிராதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நிறைய இடங்கள் அல்லாஹ் தஆலா இதை பத்தி சொல்றான். ஃபபிமா நக்தி, அதாவது இந்த வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்களை பத்தி அல்லாஹ் பேசிக்கிட்டு வரும்போது சொல்றான், ஃபபிமா நக்தீஹிம் மீசாகஹும், அவர்கள் அல்லாஹ்வோடு செய்த உடன்படிக்கைகளை அவர்கள் முறித்து விட்ட காரணத்துக்காக லஅன்னாஹும் வஜஅல்னா குலூபஹும் காசியத்தன், அவர்களை நாங்கள் சபித்து விட்டோம், அவர்களது உள்ளங்களை நாங்கள் இறுகச் செய்து விட்டோம். என்னத்தை போட்டாலும் உள்ள போவாது, செத்து போச்சு. உள்ளம் இறுகச் செய்து விட்டோம். யுஹர்ரிஃபூனல் கலிம அம் மவாதிஇ, வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அதற்குரிய இடத்தை விட்டும் அவர்கள் திருப்புகிறார்கள். வ நசு ஹவ்வம் மிம்மா துக்கிரு பி, அவர்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டதை அவர்கள் மறந்து விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரா அல் மாயிதாவினுடைய 13வது வசனத்திலே அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அது மாத்திரமல்ல, சூரத்துல் அன்ஆம்ல சொல்றான். இது எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்கும் உள்ளது, அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்பவுமே சகோதரர்களே நம்மளோட உள்ளத்தை அந்த குர்ஆனோட வச்சுக்கொள்ளும். இப்போ நாங்கள் பார்க்குறோம், எப்போவுமே நம்மட சில விஷயங்கள் குர்ஆனை சிலவங்க ஒரே நாளில் ஓதி முடிச்சாங்கன்னு வரக்குள்ள நமக்கு கொஞ்சம் கஷ்டமாகிக்குது. அதை எப்படி எக்ஸப்ட் பண்ண நம்மளால் ஏழு இல்லையா, 5 வசனத்தோடையே நமக்கு அழுத்து போகுது. எப்படி ஒரு நாளில், சிலவங்க ஒரு கிழமையில் அல்லது ஒரு மாதத்தில் குர்ஆனை முடிச்சாங்கன்றது நமக்கு கேட்குறது சாத்தியமானலாம் யோசிக்கிறோம். இப்போ நாங்கள் பாருங்கள், இப்போ நம்ம காலையில் எழும்பினோன்னு நம்மகிட்ட ஃபோன் இருக்கு. எழுமினோடனே ஒருக்கா பார்க்குறோம், தூங்கும்போது ஒருக்கா பார்க்குறோம், பஸ்ஸில் ஒரு சின்ன ஒரு செகண்ட் மினி கெப் கிடச்சி அங்கே பார்க்குறோம். நிறைய பேர் அப்படி இருக்கிறோமா இல்லையா? நமக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கலாம், அதில் தேவை இருக்கலாம், அல்லது அதே எங்களோட பிஸ்னஸாக கூட இருக்கலாம். அது வேற, பார்க்குறது தவறா சரியான்றதல்ல இங்கே வாதம். எப்படி நமக்கும் இந்த ஃபோனுக்கும் இடையில கனெக்டிவிட்டி இருக்குது. ஒரு வாரம் ஃபோனெல்லாம் வேணான்னு உங்களை கொண்டு எங்கேயா தனியாக வச்சா எவ்வளோ கஷ்டமாயிருக்கும், மன உளைச்சல் எப்படி இருக்கும். காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு வகையில் நாம் அதோட ஒரு கனெக்டிவாக இருந்தால் தான் நமக்கு மனசு ஓகே. அப்போ படைச்ச ரப்பு தந்த குர்ஆனுக்கு நமக்கு எவ்வளோ காலம் எப்படா ஓதினு, ரமலான் ஒருக்கா ஓதினப்பா, ஒரு 10 வருஷம் ஓதினு அப்படின்னு மாதிரி நம்ம இருந்தால் எவ்வளோ அந்த துரதிஷ்டவாளின்னு பாருங்க. எவ்வளோ நாங்கள் அல்லாஹ் விட்டு அப்போ உள்ளங்கள் இறுகாமல் இருக்கணும்டா. நம்ம எப்பவுமே இந்த அல்லாஹ்வோட உள்ள விஷயம் நெருக்கமாக இருக்கணும்டா. அல்லாஹ்வோட கலாம் நம்மளோட இருக்கணும்.
அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் பாருங்க, வலகத் அர்சல்னா இலா உமமின் மின் கப்லி, உங்களுக்கு முன்னால் பல சமுதாயங்களுக்கு நாம் தூதர்களை அனுப்பினோம். ஃபஅഖذناهم بالبأساء والضراء, அவர்களுக்கு நோய்களை கஷ்டங்களை கொண்டு நாம் அவர்களை பிடித்தோம். எதுக்கு தெரியுமா? லஅல்லஹும் யதர்ரஊன், அவர்கள் பணிந்து வர வேண்டும் என்பதற்காக வேண்டும். நாங்கள் அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்தது அவங்களை தண்டிக்கிறதுக்கு அல்ல. சில சோதனைகள் அல்லாஹ் நமக்கு தாரது என்ன தெரியுமா? இவன் யோசிக்கலாம், நமக்கு முன்னால் ஒரு ஆக்சிடென்ட் காட்டுவான், அல்லது நமக்கு ஒரு ஆபத்தை உண்டாக்கி காட்டுவான், அல்லது நமக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்குவான், ஒரு மரணத்தை காட்டுவான், அல்லது ஒரு பெரிய அழிவை காட்டுவான். அல்லாஹ் காட்டுறது என்னண்டா, மனிதன் அப்பயா திருந்தி வரட்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? நாளைய மறுமையில நரகத்துக்கு போற மனிதர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கிறான், என்னப்பா உங்களுக்கு தூதர் வரலையா? உங்களுக்கு செய்தியெல்லாம் சொல்லலையா? உங்களுக்கு நாங்கள் ஆயுள தரல? அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், சிந்திப்பவன் சிந்திக்கொண்டதுக்காக வேண்டி உங்களுக்கு ஆயுள வாழ்நாள தரலையா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப எதுக்கு அல்லாஹ் இப்படி கேட்கிறான்டா, நாங்க எப்பவுமே நம்ம மிக கவனமாக இருக்கணும். உள்ளங்கள் இறுகி போய்விடப்படாது. உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய நினைவை வச்சுக்கொள்ளணும். ஒரு பிரச்சனை வந்தா, இந்த பிரச்சனை இந்த சோதனை என் பாவத்துக்கு வந்திருக்கலாமா இல்லையா? நான் ஏதோ தப்பு செஞ்சிருப்பேன், அல்லாஹ் எனக்கு சுட்டி காட்டுறான், எனக்கு நினைவுபடுத்துறான். இந்த அழிவு அல்லாஹ்வின் பால் நான் மீள்றதுக்காக வந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு நடக்கிற சோதனைகள் எல்லாம் இந்த வியூலாம் யோசிக்கணும். அப்ப நாம என்ன செய்வோம்? இன்னும் கொஞ்சம் கூடுதலா சுஜூது அதிகரிப்போம், இன்னும் தொழுகை அதிகரிப்போம், குர்ஆன் ஓதுறது அதிகரிப்போம், தர்மத்தை அதிகரிப்போம், நன்மை. இப்படிதான் இதான் நஃப்சுல் லவ்வாமா உள்ளுக்குள்ளே தான் செய்யும். ஏதோ உனக்கு ஒரு நீ உன்னை அல்லாஹ் தஆலா பிடிச்சிக்கிறான், நீ இன்னும் கொஞ்சம் அல்லாஹ் இடத்துல மீளு, தௌபா செய். நம்ம நினைக்கிறது சில விஷயங்களை பிசிக்கலா நம்ம யோசிக்கிறது. ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கு நம்ம என்ன செய்வோம்? ஒரு கடன் நிக்குது, கடன்லேருந்து வெளியே வரதுக்கு நம்ம செய்யற வேலை என்ன? ஏதாவது ஒரு நல்ல சம்பளம், ஏதாவது எக்ஸ்ட்ரா வருமானம், ஒரு தொழில், இதை பத்தி நம்ம யோசிப்போம். என்ன செய்யலாம், நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குதே, கடன் நிக்குதே, இதுல எப்படி வெளியே வர்றது? அப்ப நாங்க ட்ரை பண்றோம், முயற்சிக்கிறோமா இல்லையா? ஆனா உண்மையா செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு முயற்சியை நம்ம பெரும்பாலும் நம்ம செய்வோம், ஆனா பெரும்பாலான மனிதர்கள் செய்யறதில்லை. இப்ப நீங்க பாருங்க, இப்போ ஒரு பிரச்சனை வெளியே வாரத்துக்கு பிசிக்கலாக பொருளாதார பிரச்சனையா இருந்தா பொருளாதாரத்தை சம்பாதிச்சு தான் நம்ம வெளியே வரணும்னு நினைக்கிறோம். அல்லது நாட்டில் ஒரு வறுமை, அல்லது மழை இல்லை, அல்லது நம்மட பொருளாதாரத்தில் பரக்கத்து இல்லைன்னா பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்ற நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நான் சொன்னேன் நீங்க உங்களோட ரப்பிடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்க, இன்னஹு கான கஃபாரா, அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அவன் என்ன செய்வான்? நீங்க அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செஞ்சீங்கண்டா, அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ், யா அல்லாஹ் நான் இதுக்கு மேல இது மாதிரி செய்ய மாட்டேன், அல்லாஹ் இடத்துல தௌபாவை செஞ்சு இஸ்திக்பார் செஞ்சு பாவத்துக்காக நான் மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் அல்லாஹ் சொல்றான், யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு தொடர்ச்சியாக தேவையான மழையை உங்களுக்கு அவன் இறக்குவான், வயும்திதுக்கும் பி அம்வாலின் வபனின், பொருளாதாரத்தாலும் குழந்தைகளாலும் அல்லாஹ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான், வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின், உங்களுக்கு தோட்டங்களை உண்டாக்குவான், வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, ஆறுகளை உங்களுக்கு ஓடச் செய்வான். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இஸ்திக்பாருக்கும் தோட்டம் வரதுக்கு என்ன சம்பந்தம் நம்ம யோசிப்போமா இல்லையா? டே, உழைச்சா தானே தோட்டம் வரும், உழைச்சா தானே காசு வரும். அல்லாஹ் இஸ்திக்பார் செய்யுங்க உங்களுக்கு பொருளாதாரம் தருவேன்றான், இஸ்திக்பார் செய்யுங்க உங்களுக்கு குழந்தையை தருவேன்றான், இஸ்திக்பார் செய்யுங்க தோட்டத்தை தருவேன்றான். விளங்குதா உங்களுக்கு? ஆகவே நம்ம அல்லாஹ்வோட நெருக்கமா இருக்கும் போது அல்லாஹ் என்ன செய்யறான்? நமக்கு இது போன்ற விஷயங்களை தாரான். அப்ப அல்லாஹ் நமக்கு ஒரு சோதனையை தரும் போது தௌபா செஞ்சு இஸ்திக்பார் செஞ்சு அந்த சோதனையிலிருந்து வெளியே வரணும். அப்ப அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு நாம் கஷ்டங்களை கொடுத்தது அவர்கள் பணிய வேண்டும் என்பதற்காக. ஃபலௌலா இது ஜாஅஹும் பஅசுனா ததர்ரூ, நமது சோதனைகள் அவர்களை வந்தபோது அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா? வலாக்கின் கஸத் குலூபுஹும், என்றாலும் அவர்களது உள்ளங்கள் இறுகி போய்விட்டன. அல்லாஹ் பாதுகாக்கணும். சோதனை வார நேரத்தில் அப்பையும் நமக்கு அல்லாஹ்வோட நெருக்கம் வருதில்லை. எவ்வளோ பெரிய முசீபத்து நம்ம வீட்டில் நடந்துக்குது, எவ்வளோ பெரிய முசீபத்து நம்ம குடும்பத்தில் நடந்துக்குது. முசீபத்துன உடனே கெட்டது நம்ம நினைக்கப்படாது. பொதுவாக மனுஷனுக்கு நடக்கிற எல்லாத்துக்கும் அது சொல்றதுதான். எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நம்ம கண்ணால் இன்றைக்கு பார்த்தோம், கண்ணுக்கு முன்னால் ஒரு ஆள் மூத்தா போனதை பார்த்தோம், கண்ணுக்கு முன்னால் ஒரு அழிவை பார்த்தோம். இது வந்த பிறகும் நமக்கு பள்ளிக்கு போகணும்னு தோணலை, நமக்கு அல்லாஹ் பற்றி நினைவு வரலை, ஹராமான விஷயங்கள்ல நமக்கு வெளியே வர தோணுதில்லை, வட்டியை விடுறதுக்கு மனசு வருதில்லை, பாவத்தை விட மனசு இல்லைண்டா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நமது உள்ளம் செத்து போய்விட்டது.
கவனமா இருக்கணும். அல்லாஹ் சொல்றான் வலாக்கின் கஸத் குலூபுஹும், அல்லாஹ் சொல்றான் வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு மா கானூ யஅமலூன், அவங்க செஞ்சிருக்கிற விஷயங்களை ஷைத்தான் அவர்களுக்கு அழகுபடுத்தி காட்டுகிறான். நீ செய்யற நல்லதானப்பா செய்றா, நீ தொலைப்போவே இல்லைனா தொழுறவனால ஒழுங்கா வைக்கிறான். அப்படிதான் கேட்குற நம்ம ஆளுங்க. என்னப்பா பள்ளிக்கு வரல, என்ன பள்ளிக்கு போறவன ஒழுங்கா வைக்கிறான், என்னப்பா தாடி வைக்கல, என்ன தாடி வச்சவனா நேர்மையா வைக்கிறான், ஏப்பா அபாய போடல, அபாய போட்ட கும்பல எல்லாம் ஒழுங்கா வைக்கிறா. அதாவது ஷைத்தான் என்ன செய்யறான்டா, எவனோ செய்யற தவிர நமக்கு நன்மை செய்யாம ஆக்கி விட்டுறான். விளங்க சொல்றது. அப்ப இதெல்லாம் ரொம்ப கவனமாக்கணும். நம்மட செயல்கள் பிழைன்னா மாற்றணும். தாடி வச்ச எவனோ தப்பு செய்யறதுக்காக வேண்டி அல்லாட தூதர சுண்ணாவை நான் தூக்கி வீசியலுமா? பள்ளிக்கு போற எவனோ களவெடுக்கிறான் அல்லது அவன் மது சாராயம் குடிக்கிறானதுக்காக வேண்டி தொழுகையை நான் புறக்கணிக்கலுமா? ஷைத்தான் நமக்கு அப்படித்தான் காட்டுறது. நமக்கு ஷைத்தான் நமக்கு அழகுபடுத்தி காட்டுறான்னா என்ன, நம்ம நீ தான் சரியாய்க்கிற, நீ பள்ளி போட்டியாலும் நீ தர்மம் கொடுக்குறான். அது சொல்ல நாங்கள் தொழுகிறதெல்லாம் இல்லை, யார் சரி வந்து கேட்டால் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்படிமா. அப்போ என்னென்னா அவனுக்கு அவன் செய்கிற வேலையை வச்சு ஷைத்தான் அவனுக்கு அழகுபடுத்துகிறான். மிக கவனமாக இருக்கணும், உள்ளங்கள் இறுகிவிடக்கூடாது சகோதரர்களே. ஒமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் இல்லா வலா நபியின், அல்லாஹு தஆலா வல் காசியத்து குலூபுஹும் சூரா அல் ஹஜ்ஜில் 52, 53 ஆகிய வசனங்கள்ல சொல்லி காட்டுறான். இது இரண்டாவது வகை. முதலாவது வகை முத்திரையிடப்பட்ட உள்ளம், இரண்டாவது வகை இறுகிப்போன உள்ளம். மூன்றாவது என்னன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்றான் தாளிடப்பட்ட பூட்டு போடப்பட்ட உள்ளம்னு ஒன்று சொல்றான், லாக். குர்ஆனை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை இவர்கள் ததப்புர், அதை திருப்பி திருப்பி ஓதி அதனுடைய கருத்துக்களை சிந்தித்து அது நமக்கு என்னத்தை செய்யுமாறு சொல்லுது, எதை தவிர்க்குமாறு சொல்கிறது, அடிக்கடி அதை ஓதுரு, அதோட தொடர்பாய்க்கு அதை பற்றி சிந்திக்கிறது. அல்லாஹ் கேட்கிறான் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவங்களோட உள்ளங்கள் தாளிடப்பட்டிக்குதான்னு கேட்குற காரணம் என்ன? பூட்டு போடப்பட்டா குர்ஆனை பற்றி அவங்க திரும்பியும் பார்க்க மாட்டாங்க. டைம் இல்லை, கேட்டால் நேரம் இல்லை, குர்ஆனை பார்க்கறதுக்கு நமக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஓதப்பட்டாலும் அது உள்ளே போகாது. ஏன்? பூட்டு அது மூடப்பட்டு விட்டது, அது தாளிடப்பட்டு விட்டது. எனவே செத்துப்போன உள்ளங்களோட பட்டியலில் நாம் அடுத்ததாக பார்க்கிறது அது முகஃபல், அது பூட்டு போடப்பட்ட உள்ளமாக அது இருக்கும். இது நிறைய வசனங்கள் வருகிறது. சூரா முஹம்மதினுடைய 24, 47, 24 நீங்க பாருங்க. அதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்றான் நாலாவது என்னன்னு சொல்லா, அதாவது திரை போடப்பட்டது, ஏற்கனவே போட்டது முத்திரை, இது உள்ளங்கள் அப்படியே திரையிடப்பட்டதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி? சூரா அன்ஆம் 6வது அத்தியாயத்தில் 25வது வசனத்தை பாருங்க. வமின்ஹும் மை யஸ்தமிஉ இலைக், அவர்களில் சில பேர் நீங்க சொல்றதுக்கு காது கொடுக்குறாங்க, கேட்குறாங்க, நீங்க சொல்றதை கேட்குறாங்க. ஆனா வஜஅல்னா அலா குலூபிஹிம் அகின்னான்றான், ஆனால் அவங்களோட உள்ளத்துக்குள்ள நாங்க திரையை போட்டுட்டோம். சும்மா வந்து கேட்டுக்கிட்டு அவன் நீங்க நினைக்க வேணாம் கூட இருக்கிறான், அவன் உங்களோட சொல்றத கேட்குறான். இல்லை, நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? நயவஞ்சகர்களை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான் அம் தஹ்சபு அன்ன அக்ஸரஹும் யஸ்மஊன், நீங்க நினைக்கிறீங்களா நீங்க சொல்றது அதிகமானவர்கள் கேட்கிறாங்க, அவ் யாக்கிலூன், சிந்திக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நயவஞ்சகர்களை பொறுத்தவரையும் வருவாங்க, சொல்றதெல்லாம் கேட்பாங்க, ஆனா கல்புக்கு இறங்காதே, அல்லாஹ் பூட்டிட்டான். ஏன்? அவன் செஞ்ச வேலை அப்படி, சும்மாவெல்லாம் அவன் மூடல, அதை துறக்கிறதுக்கு அல்லாஹ் வழிகளை வச்சுக்கிறான். இஸ்திக்பார், தௌபா. ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு பயந்து அவன் என்ன செய்யலாம், தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ் இடத்துல கேட்டு துறக்கலாம். ஆனா மூடிய நிலையிலே அதை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் அவங்களோட உள்ளத்துக்குள்ள உள்ளத்தை நாங்கள் திரையிட்டு விட்டோம். ஐ யஃப்கஹு, அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். வஃபி ஆதானிஹிம் வக்ரா, அவங்களோட செவிகளை நாங்கள் அவர்களுடைய செவிடர்களாக நாங்கள் அவர்களுடைய ஆக்கிவிட்டோம். அதே நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்வுடைய எந்த ஒரு அத்தாட்சியை பார்த்தாலும் நம்ப மாட்டாங்க. அப்படின்னா கண்ணும் பழுது. அல்லாஹு தஆலா சொல்ல உள்ளத்தையும் பூட்டிட்டேன், காதிலையும் அவர்களுக்கு செவிட்டுத்தன்மை ஏற்படுத்தி விட்டேன். எந்த ஒரு அத்தாட்சியை கண்டாலும் அவர்கள் அதை ஈமான் கொள்ள மாட்டார்கள். எது வந்தாலும் கல்லு மாதிரி இருக்கிறான், அழிவு வந்தாலும் அவனோட வேலையை செய்யறான். குடிக்கிறவன் அடுத்த நாள் போய் குடிக்கிறான், பள்ளிக்கு வாரான் இல்லை, ஏன்னா அல்லாஹ்வுடைய விஷயங்கள்ல ஹராம் ஹலால் பண்றான் இல்லை, அவன் மன உச்சி அடிப்படையில் வாழ்றான். என்ன சுனாமி வந்து அதை வீடியோ பண்ணி அவன் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கிறான், ஆனா பள்ளிக்கு போறான் இல்லை. இப்போ என்ன இது? சுனாமி வந்து லைவ் போடுறான், எங்கேயாவது பிரச்சனைனா கேமரா தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறான். அடே கேமராவை பிடிக்க முன்னுக்கொண்ட உள்ளத்துக்குள்ளே இறங்கணும். அடே இது மாதிரி நாளைக்கு எனக்கு வருமா இல்லையா? ஐனமா குந்தும் யுதுரிக்குமுல் மௌத், எங்கிருந்தாலும் மௌத்து உங்களை வந்தடையும். ஒலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஸையதா, நீங்க ஒரு பலமான ஒரு கோட்டைக்குள்ள நீங்க இருந்தாலும் வருமா இல்லையா? இந்த மௌத்து எனக்கு வராதா?
நாளைக்கு எனக்கு வரலாமே, அப்ப நான் அதுக்கு ரெடி ஆகிக்கிறேனா? அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க, வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத், நாளைய மௌத்துக்கு பிறகு நீங்க என்னத்தை அனுப்புகிறீங்கன்னு நீங்க பாருங்க, அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்ப உள்ளங்கள் சில பேருக்கு திரையிடப்பட்டு விட்டது. அல்லாஹ் சொல்றான், இதா ஜாஊக், அவர்கள் உம்மிடத்தில் வரும்போது யுஜாதிலூன, தர்க்கம் பண்றாங்க வந்து நின்றுகிட்டு, உலகம் ஒரு பக்கத்தால் இருந்தாலும் உங்களோட வந்து ஆர்கியூமெண்ட் பண்றாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சூரா அன்ஆம்ல 25வது வசனத்திலே இந்த செய்தியை பார்க்கலாம். இதே மாதிரி சூரா இஸ்ரால 46வது வசனத்திலும் இதே செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். வமன் அظلم ممن ذكر بآيات ربي. முக்கியமான ஒரு விஷயம் இது சகோதரர்களே. எப்பவுமே உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு அல்லாஹ்ட கலாமுக்கு தான் முடியும். நம்ம என்னதான் சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறேன்னு வைங்களேன், அதால யார உள்ளமும் தூய்மைப்படுறதில்ல. சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறோம் சம்பந்தமே இல்லாம, உள்ளம் தூய்மை கிடையாது. உள்ளம் தூய்மைனா நீங்க குர்ஆனுக்குள்ள இறங்குங்க, குர்ஆனை படிங்க, குர்ஆனுடைய வசனங்களை விளங்குங்க, வாழ்க்கையில அதை கொண்டு வாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் சொல்றான், வமன் அظلم ممن ذكر بآيات ربه فأعرض عنها ونسي ما قدمت يداه. அதாவது அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவனுக்கு ஓதி காண்பிக்கப்படுகிற போது அதை அவன் புறக்கணித்து விட்டு மறந்து விட்டு தான் முற்படுத்தியவைகளை எல்லாம் அவன் மறந்து வாழுகிறானோ, அவனை விட அநியாயக்காரன் யாரு? அல்லாஹ்வுடைய வசனத்தை திரும்பி பார்க்கிறானும் இல்லை, அதை புறக்கணிக்கிறான், அதை மறந்து விடுகிறான். தன்னுடைய கரங்கள் எவ்வளவு பாவத்தை செய்து விட்டது என்பதை மறந்து போய்விடுகிறான். இவனை விட அநியாயக்காரன் யார்? அல்லாஹ் சொல்றான், இன்னா ஜஅல்னா அலா குலூபிஹிம் அகின்னா, அவர்களுடைய உள்ளங்களுக்குள் நாங்கள் திரையிட்டு விட்டோம் ஐ யஃப்கஹூஹு என்று அல்லாஹ் தஆலா இதே செய்தியை தொடர்ந்து சொல்றார். சூரத்துல் கஹ்ஃப்ல 57வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம். அப்ப நான்காவது என்னது? மக்னூன், திரையிடப்பட்ட உள்ளம் என்பது பார்க்கிறோம். ஐந்தாவது ஒரு உள்ளம் இருக்குது என்னண்டா, அலைஹி ரான், துருப்பிடிச்சு போச்சு, துருப்பிடித்து விட்டது. அல்லாஹ் சொல்றானா இல்லையா, கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன் என்று சொல்றான். அப்படி அல்ல, அவர்கள் சம்பாதித்தவைகளின் காரணமாக அவர்களது உள்ளங்கள் துருப்பிடித்து விட்டன. உள்ளம் ஏன் துருப்பிடிக்கிறதுக்கான காரணங்கள், செயல்களை நான் விரிவான ஒரு பகுதியில் சொல்லுவேன். அல்லாஹ் சொல்றான், அவங்களோட உள்ளம் துருவாகி விட்டது, துருப்பிடித்து விட்டது. காரணம் என்ன? சும்மா துருவாகல, அவன் செஞ்ச வேலை அப்படி மோசமானது, படு மோசமான வேலையை செய்யறான், பாவத்தில் ஈடுபடுறான், அநியாயத்தை பண்றான். அல்லாஹ்ட குர்ஆன் அவன் கேட்கிறான் இல்லை, அவனோட வாழ்க்கையில் அதை சிந்திக்கிறான் இல்லை, அல்லாஹ்வின் பால் போறான் இல்லை, தொழுகையை நிலைநாட்டுறான் இல்லை, தான தர்மம் கொடுக்கிறான் இல்லை, மார்க்கத்தின் பக்கம் திரும்பி பார்க்கிறான் இல்லை. அவன் செய்த மோசமான விஷயத்தின் காரணமாக அவனுடைய உள்ளம் துருப்பிடித்து விட்டது என்று சூரா முத்தஃபிஃபீன்ல 14வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா இதை சொல்றான். அப்ப துருப்பிடித்த உள்ளம். ஆறாவது என்னன்னு சொன்னா, நான் சொன்ன ஏற்கனவே, மக்தூமுன் ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம், அல்லாஹ் அவர்களது உள்ளங்களுக்குள் முத்திரை வைத்து விட்டான். வஅலா சம்இஹிம் வஅலா அப்சாரிஹிம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சூரா பக்ராவினுடைய 7வது வசனம். அதே மாதிரி முகல்லஃப், சில உள்ளங்கள், எங்களது உள்ளங்கள் மூடப்பட்டு விட்டன என்று இந்த யூதர்கள் சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஃபகுல்லமா ஜாஅக்கும் ரசூலும் பிமா லா தஹ்வா அன்ஃபுசுக்கும், உங்களது உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களை தூதர்கள் உங்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் இஸ்தக்பருத்தும், நீங்க பெருமை அடிச்சீங்க. நீ யார் எங்களுக்கு சொல்றதுக்கு? நீ சொன்னப்பல நாங்க ஏற்றுக்கொள்ளணுமா? மா நராக்க இல்லா பஷரம் மிஸ்லனா, நீங்க எங்களை மாதிரி மனுஷன் தானே நீங்களும், நீங்க என்ன பெரிய ஆளா? நீங்களும் சாப்பிட்றீங்க, எங்களை மாதிரி கடத்தல சுத்துறீங்க, நேற்று வரைக்கும் எங்களோட இருந்தீங்க, நீங்க புதுசா நின்றுக்கிட்டு எங்களுக்கு சொல்றீங்களே. அவங்க சொல்றது தப்புன்னு அவங்க யோசிக்கிறீங்கல்ல, அவங்களோட செயல்கள், அவங்களோட நடத்தைகள், அவங்க பாவத்தில் இருக்கிறது, அதை இல்லை. நீ அல்லாஹ் மட்டும் வணங்கன்னு சொல். அவர் சொல்ற செய்தி உண்மையா இல்லையா? அவர் தன்னுடைய தூதுத்துவத்துக்கான அத்தாட்சிகளை காட்டுறார், அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இஸ்தக்பர்தும் ஃபஃபரீகன் கذبتم வஃபரீகன் தக்துலூன், பனூ இஸ்ரவேலர்கள் செஞ்ச வேலை அல்லாஹ் சொல்றான். நீங்கள் சிலரை பொய் என்று சொன்னீர்கள், சிலரை கொலை செய்து விட்டீர்கள், சிலரை பொய்ப்பித்தீர்கள், சிலரை நீங்கள் கொலை செய்து விட்டீர்கள். வகாலு குலூபுனா குல்ஃப், அவர்கள் சொல்கிறார்கள் எங்களது உள்ளங்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள். பல் லஅனஹுமுல்லாஹு பிகுஃப்ரிஹிம், அல்லாஹ் சொல்றான். அப்படி இல்லை, அவர்கள் செய்த அந்த குஃப்ரின் காரணமாக, நன்றி மறந்ததன் காரணமாக, நிராகரிப்பின் குஃப்ர் என்பதற்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று நன்றி மறத்தல், நிராகரிப்பு.
அவர்கள் நிராகரித்ததன் காரணமாக நாம் அவர்களை சபித்து விட்டோம், அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான். ஃபகலீலம் மா யுமினூன், அவர்கள் கொஞ்சமாகவே தான் நம்பிக்கை கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி நாங்க பார்த்தோம் சூரத்து நிசால, சூரா பக்கரால 87 88, சூரத்து நிசால 455 நீங்க பாருங்க, இதையும் இதே செய்தி அல்லாஹ் சொல்றான். ஃபபிமா நக்தீஹிம் மீசாகஹும், அவர்கள் தங்களுடைய நபிமார்களோடு செய்த உடன்படிக்கையை முறித்து விட்ட காரணத்துக்காகவும், வ குஃப்ரிஹிம் பி ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் நிராகரித்ததன் காரணமாகவும், வ கத்லிஹிமுல் அம்பியா பிகைரி ஹக், உண்மைக்கு புறம்பாக நபிமார்களை அவர்கள் கொலை செய்ததன் காரணமாகவும், வ கௌலிஹிம் குலூபுனா குல்ஃப், எங்களது உள்ளங்கள் மூடப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சொன்னதன் காரணமாகவும். அவங்க சொன்னாங்க, என்னப்பா உங்களுக்கு என்னப்பா இதெல்லாம் விளங்குது இல்லையா? இல்லப்பா எங்க உள்ள மூடிட்டாங்க, மூடப்பட்டிக்குது, ஒன்னும் உள்ள போகுது இல்லைன்னு மாதிரி மௌத்தா போய் கிடக்குது. அல்லாஹ் சொல்றார், பல் தப அல்லாஹு அலைஹா பி குஃப்ரிஹிம், அது மூடப்படலப்பா, நீங்க செஞ்ச குஃப்ரின் காரணமாக அல்லாஹ் அதை முத்திர வைத்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, அவ மூடப்பட்ட உள்ளம், இது 7வது வகையான உள்ளம். 8வது ஒரு வகை இருக்கிறது, மர்ஊப், திகிலடைந்த உள்ளம்னு சொல்லுவோம், பதட்டத்திலேக்கும். எப்படி அல்லாஹ் சொல்றான், சனுல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு அர்-ருஅப், நாங்க இறை நிராகரிப்பில் ஈடுபட்டவர்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் திகிலை ஏற்படுத்தி விடுகிறோம், பயத்தை நாங்கள் போட்டு விடுகிறோம். ஏன்? பிமா அஷ்ரகு பில்லா மாலம் யுனஸ்ஸில் பிஹி சுல்தானன், அல்லாஹ் எந்த ஒரு ஆதாரத்தையும் இறக்காமல் இருக்க அல்லாஹ்வுக்கே இவர்கள் ஷிர்க் வைத்து விட்டார்கள். எனவே நாங்க என்ன செஞ்சோம், அவங்களோட உள்ளத்துக்குள்ள நாங்கள் பயக்கெடுதியை, திகிலை நாங்கள் போட்டு விட்டோம். அவர்கள் ஒதுங்குமிடம் நரகமாகும். அது அநியாயக்காரர்களுடைய மோசமான ஒதுங்குமிடமாகும் என்று சூரா ஆல இம்ரான்ல 151வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். நீங்க பாருங்க, ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவனுக்கு வீரம்ன்றது ஒரு தண்ணியை நிற்பாங்க. இந்த பயம் கோலத்தனம்ன்றது பெரும்பாலும் ஒரு இரையச்சம் உள்ளவன்ட்ட வராது. ஒரு இரையச்சம் உள்ள ஒரு மூமின், ஈமானிய சமூகம் பத்ர் போர்க்களத்தில் அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்தான். அவங்களோட பலத்து, அவங்களோட பிசிக்கல் பலமாது, அவங்களோட ஆயுதமா இருந்தது. அல்லாஹ் என்ன சொல்றான், லக்கத் நஸரகுமுல்லாஹு பி பத்ர், பத்ர் போர்க்களத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். நீங்கள் கொஞ்சமாக இருந்தீர்கள், அவங்க அதிகமாக இருந்தார்கள். எப்படி அந்த உதவி? ஒருத்தன் 10 பேருக்கு ஈக்குவலா நிக்கிறான், அவனோட உள்ளத்துக்குள்ள அப்படி தைரியம். ஒரு நபித்தோழர் உஹுது போர்க்களத்தில் வாராங்க, சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு கோலத்தனமான ஆட்களுக்கு யோசிச்சு கூட பார்க்கல. யா ரசூலல்லாஹ், இதுல நிலைமை மோசமாயிருக்குது, சும்மா வரல அவங்க. இந்த நிலைமையில நம்மளோட உச்சகட்ட பலத்தை யோசிக்கணும், உச்சகட்ட பலத்தை பிரயோகிக்கணும். யா ரசூலல்லாஹ், இந்த போர்ல நான் கொல்லப்பட்டா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சொர்க்கம் கிடைக்குன்னாங்க. கையில ஒரு ஈச்சம்பழம், பேரிச்சம்பழம் வச்சிருந்தாங்க. அது எவ்வளவு நேரம் சாப்பிட்றதுக்கு? ஒரு 2-3 நிமிஷம். பார்க்குறாரு, என்னத்தை 2-3 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணு, சொர்க்கம் வேணும் எனக்கு. அவருக்கு தெரியும், போனா மௌத்து வரலாம், நிலைமையை தெரியும் தானே. போனா கொலை செய்யப்படுற அளவுக்கு, அதுக்காக தற்கொலை படைக்கு போனாங்கன்னு சிலவங்க சொல்றாங்க. தற்கொலை படையெல்லாம் இல்லை, போராட்டத்துக்குள்ள போனா கொல்லப்படுவோம்னு தெரிஞ்சாலும் போகணும். அனஸ் இப்னு நதுர் என்ற நபித்தோழர் போனாரா இல்லையா அதே போர்க்களத்தில்? எந்த அளவுக்குண்டா, அனஸ் இப்னு நதுர் போய்கிட்டு இருக்கிறாங்க, சாத் இப்னு முஆத் இடையில காண்றாங்க. சொல்றாங்க, வல்லாஹி இன்னி அஜிது ரீஹல் ஜன்னா மின் தூனி உஹுத்ன்றாங்க. உஹுது உஹதுடைய அந்த மலையில இருந்து எனக்கு சொர்க்கத்திட வாட வீசுதுன்றாங்க. அவருக்கு தெரியும் போனா கொல்லுவாங்க. ஆனா தற்கொலை அல்ல, போராடினார். அவர் நீங்க என்ன கொல்லுங்கன்னு போய் அப்படி போகல, அவர் போராடினார். எந்த அளவுக்கு சொன்னா 70 சொச்சம் காயங்களோடு அவர் கொல்லப்பட்டு மஸ்ஸலபிஹில் குஃபார், அவங்களை அடையாளமே தெரியல, விரல் நுனியை வச்சு தான் சகோதரி கண்டுபிடிச்சாங்க அனஸ் இப்னு நதுர்னு சொல்லி. அப்படி ஒரு தைரியத்தை கொடுத்தது ஈமான் சகோதரிகளே. ஈமான் உள்ளத்துக்குள்ள கோலத்தனத்தை கொண்டு வர வாடா பாரதம். அதுக்காக அந்த ஈமான எக்ஸ்ட்ரீமா நம்ம புரிஞ்சுக்கிட்டு போய் அதை வச்சுக்கிட்டு மிஸ்யூஸ் பண்ணி இந்த மாதிரி நானும் போராளிதான் சும்மா அந்த மார்க்கம் வலியுறுத்தாத பக்கத்துக்கு வேறுபடாது. இப்போ இன்றைக்கு என்ன செய்யறாங்க, நாங்கள்லாம் போராடணும், நாங்கள்லாம் அதை செய்யணும்னு சொல்லி சும்மா தேவையில்லாத பயங்கரவாதத்துக்கு போராட்டம்னு பேர் வச்சுட்டோம். அந்த இடத்துக்கு பேரும் படாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஈமானிய பலம்ன்றது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தத்தமன்னவு லிகா அல் அதுன்னா, எதிரிகளை சந்திக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. ஃபைதா லகீத்துமூஹும் ஃபஸ்புத்துன்னாங்க, சந்திக்க வேண்டி வந்தா உறுதியாயிருங்கன்றாங்க. அதுக்காக தேடி போகப்படாது, வம்ப விலைக்கு வாங்க போகப்படாது. ஒரு முஸ்லீம் அப்படி செய்ய மாட்டான். அப்ப தைரியம் என்பது ஒரு முஸ்லீமுடைய முக்கியமான ஒரு விஷயம். காஃபிர்களை பொறுத்தவரை எப்பவும் பயத்தோட தான் வைப்பான்.
நம்ம நினைப்போம் பெரிய தைரியம். ஒரு தைரியம் இல்லை. ஒரு முஸ்லீமுக்கு முன்னால் அவனால் தாக்கு பிடிக்க முடியாது. இது அல்லாஹ் சொல்றான். காவிர்களை பொறுத்தவரை எப்பவுமே அவர்கள் தீயில் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அடுத்த ஒரு உள்ளம் அல்லாஹு தஆலா சொல்றான், அதாவது முஷ்மஇஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது சுருங்கி போற உள்ளம்னு ஒன்று. மௌத்தா பண்ண உள்ளத்தில் அடுத்த வகை என்ன? சுருங்கிய உள்ளம். அப்படியே சுருங்கிட்டு வேலை செய்யாது. எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா அஸ்-ஸுமர்ல 39ல 45வது வசனத்துல வஇதா துக்கிரல்லாஹு வஹ்தா, அல்லாஹ் ஒருவனை மட்டும் நினைவுபடுத்தப்பட்டால் அல்லாஹ்வை இஸ்மஅஸத் குலூபுல் லதீன லா யுமினூன பில் ஆகிரா, மறுமையை நம்பாதவர்களுடைய உள்ளங்கள் சுருங்கி போய் விடுகின்றன. எப்படி? அல்லாஹ்வை பத்தி சொல்லப்பட்டா அவனுக்கு என்னடா இது அல்லாஹ்வை பத்தி, அவனோட உள்ளம் அதை எக்ஸெப்ட் பண்ற லெவல்ல இல்லை, அதை உள்வாங்குற லெவல்ல இல்லை. அந்த இரையச்சம், அந்த வஜில் பயம் அதுக்கு வருது இல்லை. எது இரையச்சம் உள்ள உள்ளம்? இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வை நினைவுபடுத்தப்பட்டா உள்ளம் பயப்படும். அதான் உண்மையான சரியான உள்ளம். அல்லாஹ்வை நினைவுபடுத்தப்படுறது சுருங்குதுன்னா என்ன அர்த்தம்? அதை எக்ஸெப்ட் பண்றதுக்கு ரெடி இல்லை அல்லாஹ் சொல்றான். அது மாத்திரமல்ல, வஇதா துக்கிரல்லதீன மின் தூனிஹி, அல்லாஹ் அல்லாதவர்களை நினைவுபடுத்தப்பட்டால் இதாஹும் யஸ்தபிஷரூன். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம சமுதாயத்துக்குள்ளேயும் இந்த பிரச்சனை இருக்கு. அல்லாஹ்வை பத்தி ஒரு மணித்தியால பயான் பண்ணாலும் அப்படியே கேட்டுடிப்பா, இது டெய்லி ஓதுறதானே. மொஹிதீன் அப்துல் காதர் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸா, என்னடா கத்தஸல்லாஹு சிர்ரஹு? அல்லாஹ் அல்லாதவர்களை சொல்ற நேரத்தில் சந்தோஷம் வருது. நம்ம ஆள் இப்பதான் வராரு. ஒரு நேரம் அல்லாஹ் பத்தி சொன்னா அல்லாஹ் நம்ம ஆள் இல்லையா, அங்க சுருங்கி போய் நிக்குது. அல்லாஹ் அல்லாதவைகளை சொல்ற நேரத்தில் அவன் உள்ளம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் என்னென்னலாம் சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த நிலைமையை விட்டும். அப்ப அல்லாஹ் சொல்றான் சுருங்கி போறது காரணம் ஷிர்க்கு. ஷிர்க்குல உங்களோட உள்ளம் ஈடுபடுமாக இருந்தா உள்ளம் சுருங்கத்தான் செய்யும். நீங்க விளங்கிக்கிட்டே யாரா வந்து சொன்னாலும் ஷிர்க்கு, என்ன ஷிர்க்கு, நாங்க இவ்வளவு காலம் செஞ்சுட்டு வரோமா வஜதுனா கதாலிக்க, என்னது அந்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, நாங்க வந்து எங்களோட மூதாதையர்கள் செஞ்சதை நாங்க பார்த்தோம். அவ்வளவுக்கான ஆபாவுகும் லா யஅலமூன ஷைஅன் வலா யஹ்ததுன். என்னப்பா உங்களோட மூதாதையர்கள் விளங்காம இருந்தாலுமா, நேரு வழி இல்லாம இருந்தாலுமா நீங்க பின்பற்ற போறீங்க? அல்லாஹ் கேட்கறானா இல்லையா? அப்ப எப்பவுமே ஷிர்க்கில ஈடுபடும் போது உள்ளம் அல்லாஹ்னு சொல்லப்படுற நேரத்துல விரியாது, அது சுருங்கத்தான் செய்யும். அல்லாஹ் அல்லாத அவர்களுடைய மகான்கள் பெரியார்கள், அவங்க தெய்வங்கள், அவங்கள யார் மதிக்கிறாங்களோ அவங்கள சொல்லும்போது உள்ளங்கள் சந்தோஷம் அடைகின்றன என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே மௌத்தா போன உள்ளங்கள்ல அடுத்தது நாங்க பார்க்கிறோம் சுருங்கி போன உள்ளம். இதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்றான். நான் ஏற்கனவே இந்த குர்ஆன் வசனத்தை சொன்னேன். சூரா அராஃப்ல 179வது வசனத்துல வருகிறது, வலகத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அநேகமானவர்களை நரகத்துக்காக படைத்திருக்கிறோம். லஹும் குலூபுன், அவங்களுக்கு உள்ளம் இருக்கிறது, லா யஃப்கஹூன பிஹா, உள்ளத்தால சிந்திக்கிறாங்க இல்ல, அவர்கள் உள்ளத்தால் விளங்குகிறார்கள் இல்லை. ஃபிக்ஹ்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை விளங்குறாங்க இல்ல, அல்லாஹ் பத்தி விளங்குறாங்க இல்ல. அல்லாஹ் சொல்றான் வலஹும் அயுனுன் லா யுபஸிரூன பிஹா, கண்களை கொடுத்தோம் அங்க பார்க்கறாங்க இல்ல, காதை கொடுத்தோம் கேட்கறாங்க இல்ல. அல்லாஹ் சொல்றான் மிருகங்களைப் போல இருக்கிறார்கள், அதைவிட அவர்கள் வழிகட்டவர்களாக இருக்கிறார்கள். உலாயிக ஹுமுல் காஃபிலூன், அவர்கள்தான் பொடுபோக்கானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான் லா யஃப்கஹு, அதே மாதிரி லா யஅகிலு 11வது, அஃபலம் யஸீரு ஃபில் அர்த், பூமியிலே அவர்கள் பயணம் செய்ய வேண்டாமா? ஃபத்தகூன லஹும் குலூபுன் யஅகிலூன பிஹா, அவர்களுக்கு சிந்திக்கின்ற கல்புகள் அவர்களுக்கு உண்டாகுவதற்காக வேண்டி, அவர்களது உள்ளங்கள் சிந்திப்பதற்காக வேண்டி போய் பார்க்க வேணாமா? பார்த்தா தானே விளங்கும் எவ்வளோ அழிவுகள். வகம் மின் கரியத்தின் அஹ்லக்னாஹா, எத்தனை ஊர்களை நாங்கள் அழித்திருக்கிறோம். ஃபஜாஅஹா பஅசுனா பயாத்தன் அவு ஹும் காயிலூன், அவர்கள் இரவிலோ அல்லது பகலிலோ தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களை நம்முடைய தண்டனை வந்தது. அல்லாஹ் சொல்றா எத்தனை ஊர்களை நாங்கள் அழிச்சிக்கிறோம், எத்தனை பெருங்கூட்டங்களை சிறு கூட்டத்தை கொண்டு அல்லாஹ் அழிச்சிக்கிறானா இல்லையா சொல்றான். போய் பாருங்க எப்படி அல்லாஹு தஆலா கடந்த கால மக்களுக்கு செய்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான் அஃபலம் யஸீரு ஃபில் அர்த் ஃபதகூன லஹும் குலூபுன் யஅகிலூன், சிந்திக்கின்ற உள்ளங்கள் அவர்களுக்கு ஏற்படுவதற்காக வேண்டி, அவ் ஆதானுன் யஸ்மஊன பிஹா, அல்லது கேட்கிற செவிகள் அவர்களுக்கு உண்டாகுவதற்காக வேண்டி, ஃபஇன்னஹா லா தஅமல் அப்சார், அவர்களது கண்கள் குருடாகவில்லை, வலாக்கின் தஅமல் குலூப் அல்லதி ஃபி ஸுதூர், நெஞ்சுகளுக்குள்ள உள்ள கல்பு தான் அவர்களுக்கு குருடாகி விட்டது. கல்பு எப்படி குருடாகும்? கல்பு பார்க்குமா? அப்படின்னு அர்த்தம் என்ன? அது சிந்திக்குது இல்லை,
அந்த உள்ளங்கள் எதையுமே சிந்திக்காத அளவுக்கு, சிந்திக்காத உள்ளத்துக்கு குருட்டு உள்ளம்னு சொல்லலாம். குருட்டு உள்ளம், அது அதனுடைய சிந்தனை பார்வை அது செலுத்துகிறது இல்லை. எனவே இந்த மாதிரியான வசனங்களை வச்சு தான் இந்த கல்பு என்பதைக்கு மூளைக்கு சம்பந்தப்படுத்தி சில அறிஞர்கள் பேசுறாங்க. நவீன கால அறிஞர்கள் கல்புன்றதுக்கும் மூளைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்றாங்களே, அதுக்கு இந்த மாதிரியான வசனங்களும் ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி அடுத்த 12வது என்னன்னு சொன்னா முன்கிர். நல்ல விஷயங்கள் அது எக்ஸெப்ட் பண்ணாது, அதை என்ன செய்யும்டா அதை மறுக்கக்கூடிய உள்ளமாக இருக்கும். நல்ல விஷயங்களை உள்வாங்காமல் அது அப்படியே உள்ளத்திலிருந்து மறுத்து விடும். அல்லாஹ் சொல்றான், இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களுடைய இலாஹு ஒரே ஒரு இலாஹு தான். ஃபல்லதீன லா யுமினூன பில் ஆஹிரா, எவர்கள் ஆகிரத்தை நம்பவில்லையோ குலூபுஹும் முன்கிரா, அவர்களது உள்ளங்கள் மறுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வஹும் முஸ்தக்பிரு, எனக்கா நீ சொல்ல வரா, நீ என்ன பெரிய ஆளா போயிட்டியா, நேற்று முந்தின நாள் வரைக்கும் நீ அல்மனாருக்கு போனாப்புல நீ என்ன பெருசா மார்க்கம் படிச்சிட்டியா, அப்படித்தானே? நீங்கள் அட்டையா போய் என்னப்பா தொல்லை வாங்கப்பா அப்படின்னு நீங்கள் போய் உண்மையான உள்ளத்தோட பேசிப்பீங்க. அல்லது அல்லாவுக்கு பயந்து சொன்ன, என்னப்பா நேற்று வரைக்கும் இப்படி இருந்துட்டு இன்னைக்கு என்ன புதுசா அப்படின்ட்டு, அது என்னடா அவன் அந்த பெருமை, அந்த ஈகோ. அல்லாஹ் சொல்லடா இல்லையா, ஒய்தா கீழ ஹித்தக்கில்லா அஹதத்துல் இஸ்ஸத்து பில் இஸ்ம், அவன் கண்ணியம் அல்லாவை பயந்து கொள்ளுன்னு சொல்லப்பட்டா அவன் கண்ணியம் அவனை பாவத்து கொண்டு போகுது. நீ யார் எனக்கு சொல்றதுக்கு, நீ என்னோட தானே வேலை செய்யறா, நீ என்னோட தானே உன்ன படிச்சா, நேற்று வரைக்கும் என்னோட தானே பாவம் செஞ்சா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப முன்கிரா, காரணம் என்னன்னு சொன்னால் பாவத்திலே அதை ஈடுபடுத்துகிற போது அவைகள் மறுக்கக்கூடிய உள்ளமாக மாறிவிடுகிறது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா கடைசியாக சொல்றான், அதாவது இந்த மௌத்தா போன உள்ளம் சொல்லப்படக்கூடிய இந்த கடைசியாக சொல்ல, பல் குலூபுஹும் ஃபீ கமரத்தின், அவங்களோட உள்ளம் அறியாமையிலே இருக்கிறது. மின் ஹாதா வலஹும் அஅமாலுன் மின் தூனி தாலிக் ஹும் லஹா ஆமிலூன். அதாவது அல்லாஹு தஆலா சொல்றான், அவங்களோட உள்ளங்கள் அறியாமையிலே இருக்கிறது, இது இல்லாம வேறு சில காரியங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப உள்ளங்கள் அறியாமை உள்ள உள்ளம், குலு கல்புன் மக்மூன், அதாவது அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அறியாமையில் அந்த உள்ளம் இருக்கிறது. இந்த மாதிரி உள்ளங்கள் சுமார் 13 வகையான உள்ளங்களை நான் சொல்லிக்கிறேன். இந்த உள்ளங்கள் எல்லாம் நோய் பிடித்த உள்ளங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப நாங்கள் முதலாவது பார்த்தோம் கல்புன் சலீம் அல்லது கல்புன் சஹீஹ்னு பார்த்தோம். அதில் கிட்டத்தட்ட 12 வகையை பார்த்திருக்கிறோம். ரெண்டாவது பார்த்தோம் கல்புன் மையித், மௌத்தா போன கல்புன்னு பார்த்தோம். அதில் கிட்டத்தட்ட நாங்கள் 13 வகையான உள்ளங்களை பார்த்திருக்கிறோம். நாங்கள் அடுத்தது பார்க்க வேண்டியது அல் கல்புல் மரீத், நோயுற்ற உள்ளம். அது எப்படி இருக்கும்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த விஷயம் அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் வரும். திடீர்னு நமக்கு பார்த்தா பயானுக்கு போகிறதுக்கு விருப்பம் வருதில்லை, குர்ஆனை திறந்தா படிக்க விருப்பம் வருதில்லை, பள்ளிக்கு போக விருப்பம் வருதில்லை, இது காலை மாலை துவா ஓத விருப்பம் வருதில்லை, தூங்கும்போது அப்படியே சோமரமாக்க சும்மா படுன்னு சொல்லுது, எழும்பும்போது அதாவது இறை நினைவை நம் தூரமாகிறது நமக்கு ஃபீல் ஆகும். ஆஹா கோளாறு, சம்திங் ராங், மௌத்தாப்போ விட்டுறப்படாது. நோயாக இருக்கும்போது அதை இலாஜ் பண்ணிடணும். அப்போ நோயான உள்ளங்கள்னா எப்படி இருக்கும், அதில் வகைகள் என்ன, அதை எப்படி இலாஜ் பண்ணுறது, இது முக்கியமான ஒன்று. விளங்குதா? நாங்கள் இந்த 3 வகையையும் படிச்சுட்டு இந்த நோயான உள்ளங்களுடைய அடையாளங்களை நம்ம படித்து போட்டு அந்த அடையாளங்கள் நோயில இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம என்ன செய்யலாம், அதுக்கான அமல்கள் என்னென்ன செஞ்சால் அந்த நோயில இருந்து நம்ம உள்ளத்தை சீர்படுத்திக்கிட்டே வைக்கலாம். எப்போவுமே டெய்லி அப்டேட் பண்ண வேண்டியதுதான். நம்ம என்ன செய்வோம், ஒரு அக்கௌண்ட்ஸில் நாங்கள் இருக்கிற நாம் என்ன செய்வோம், என்னதான் சிஸ்டம் இருந்தாலும் நம்ம யூஎஸ்பியில் ஒரு அப்டேட்டை கொண்டுருவோம். காரணம், நாளைக்கு சிஸ்டம் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா கடைசி ஃபுல் வேலை நான் தான் செய்யணும். செய்வோமா இல்லையா? இதே மாதிரி டெய்லி மட்டுமல்ல, ஒவ்வொரு செகண்டும் உள்ளத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும், க்ளீன் பண்ணிகிட்டே. இன்றைக்கு என்னட்ட கோளாறு ஆகிக்குது, என்கிட்ட ஏன் இந்த விஷயம் இல்லை, ஏன் இதில் எனக்கு ஆர்வம் வருதில்லை, ஏன் என் கடமையில் நான் கோளாறு விடுறேன், ஏன் தொழுகை எனக்கு பாரமாய்க்குது, ஏன் குர்ஆன், இந்த கேள்வி வரணும். இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் செய்தியை நாங்கள் அடுத்த வாரம் வகுப்பில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹு தஆலா இந்த கேட்ட விஷயங்களை முதலாவது எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட உள்ளத்தை கல்பை அல்லாஹ் சீர்படுத்தக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு அல்லாஹு தஆலா தரணும், தௌஃபீக் செய்யணும். இங்கே எப்படி நாங்கள் ஆர்வத்தோடு இந்த வகுப்புகளில் கலந்து கொள்கிறோமோ அல்லாஹ் நம்மளோட நேரத்திலையும் பறக்கத் செய்யணும். உண்மையிலே வேலை முடிச்சுட்டு இங்கே இந்த கிளாஸையும் கேட்டுட்டு போவோம்னு நீங்கள் எடுக்கிற அந்த ஸ்டெப் இருக்குதானே, உண்மையிலே அது ஒரு போராட்டம் தான், பெரிய ஒரு முஜாகதா. உன்னை மனசோடையும் டைமோடையும் நீங்கள் பெரிய போராட்டம் நடத்தணும். ஏன்னா உண்மையிலேயே வாரத்தில் 3-4 நாள் நம்ம அதுக்காக ஒதுக்குறோம்ன்றது நாங்கள் அல்லாட
ஹைரில் இருக்கிறவனு மறந்துடாதீங்க. சில நேரம் எங்களோட பொருளாதாரம் செலவழியலாம், அல்லது எங்களுக்கு மற்ற அன்றாட வாழ்க்கையில் விஷயங்கள் நமக்கு சில தடப்படலாம். எந்த கவலையும் படாதீங்க. ரப்புடைய பாதையில் நான் இருக்கிறேன் என்ற அந்த எண்ணத்தோடு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இதெல்லாம் ஒரு இபாதத். இந்த விஷயமெல்லாம் அல்லாஹ் எனக்கு செஞ்சிக்க பெரிய ஒரு ஹைர். இது நிறைய பேர் கிடைக்காது. அல்லாஹ் என்ன இந்த இடத்துக்கு தெரிவு செஞ்சிருக்கிறான்னு நம்ம அல்லா இடத்துல இதுக்கு வேறே அல்லா இடத்துல நன்றி செலுத்தணும். யா அல்லாஹ், இது மாதிரி சபைக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு வழியை தந்தையா அல்லாஹ், அந்த உள்ளத்தை தந்தையே, அந்த கஷ்டத்தை எனக்கு சுலபமாக்கினே, என்னுடைய நேரத்தில் பரக்கத்தாக்கினே அல்லாஹ், உனக்கே எல்லா போலும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாறணும். அது மாதிரி இந்த சபையில் நாம் எப்படி ஒன்று கூடினோமோ அதே மாதிரி நாளைய மறுமையிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலையும் அரியாசனத்தில் சிம்மாசனத்தில் சாய்ந்தவர்களாக, ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவர்களாக. இந்த உலகத்தில் எவ்வளோ நம்ம கஷ்டப்படும். அந்த கம்பெனியில் இவன் படுத்தின பாடு கொஞ்சமா நஞ்சமா, சேலரி டேட்டுக்கு தந்தானா, எத்தனை மாதம் நம்ம பேசிக்கிறோம் தான். இந்த மாதிரி கஷ்டங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணிப்போம். நம்ம எவ்வளோ குடும்பத்தால் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, அதெல்லாம் பேசுவோமா இல்லையா? அல்லாஹ் அந்த வாய்ப்பை, அந்த சந்தோஷமான அந்த நாள் அல்லாஹு தஆலா எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் அல்லாஹ் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.